நான் இன்றைக்கி செய்ய போகிறது பேசன் கோகோனட் பர்ஃபி. அந்த கோகோனட் வந்து நம்ம எதை எடுத்துக்கலாம்னா துருவனது எடுத்துனா நல்லா ட்ரை பண்ணிக்கணும். நெய் விட்டு ட்ரை பண்ணிவிட்டு நம்ம செய்யணும். இதுக்கு வந்து என்னென்னா சுகர் பவுடர் ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேசன் பர்ஃபிக்கு தேவையான பொருட்கள் நம்ம கடலை மாவு 150 கிராம் எடுத்துக்கலாம். 150 கிராம் சுகர் எடுத்துக்கலாம். இது கூட ஏலக்காய், கோகோனட் வந்து டெசிகேட்டட் கோகோனட் தான். இது வந்து 1 கப் எடுத்துக்கலாம். அதாவது 100 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து நெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கணும். அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு வாசம் நல்லா வரணும். அப்போ தான் வந்து பர்ஃபி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். கடலை மாவை வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து மினிமம் வந்து 75 ml நெய் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட்டி இருந்துச்சுன்னா அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது கட்டி வந்து எடுத்து விட்டுலாம். இந்த மாதிரி வறுத்துட்டே இருந்தால் என்னென்னா அந்த கடலை மாவுனோட பச்சை வாசம் போயிடும். இல்லைனா வந்து சாப்பிட்றப்ப என்னென்னா ஒரு மாதிரி பச்சை வாசம் அடிக்கும். அந்த கடலை மாவுனோட ஸ்மெல் அப்படியே இருக்கும். அதனால் இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு நெய்யில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி வறுத்துட்டே இருக்கணும். நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம டெசிகேட்டட் கோகோனட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். வாசம் நல்லா வர ஆரம்பிக்கிறது. ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நல்லா உருகட்டும். இப்போ நம்ம சுகரை நம்ம பவுட்ரு பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சுகர் பவுட்ரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. பச்சை வாசம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு தான் இவ்வளோ நேரம் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். நம்ம பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். நம்ம கீ வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதாவது க்ரீஸ் பண்ணிக்கலாம். கீ நல்லா க்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போ லைட்டாக பிஸ்தா வந்து நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்குறோம். அதாவது சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கோம். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னென்னா கார்னிஷிங்க்கு மேலே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி நட்ஸ் ஆட் பண்ணுறதுனால உடம்புக்கும் நல்லது. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரை, அதாவது சர்க்கரை பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளேட்டில் கொட்டிக்கலாம். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். மேலே வந்து நம்ம கீ லைட்டாக தடவிக்கலாம். இப்போ செட் ஆகிருக்கும். எடுத்துக்கலாம். சுவையான பேசன் கோகோனட் பர்ஃபி ரெடி. பேசன் கோகோனட் பர்ஃபி எப்படி செஞ்சுங்கிறது பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு. பொருளற்றவர்க்கு இந்த உலக வாழ்க்கை இல்லாது போல உயிர்களிடத்தில் அருளற்றவர்க்கு மேல் உலகத்து வாழ்க்கை இல்லை.